இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 28, 2024, 28/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:54 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி நாள் முழுவதும். யோகம் சரியில்லை, மாலை 4 மணி வரை. அதன் பிறகு சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன், செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குருவின் பார்வையில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 100% எதிர்பார்க்க முடியாது. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் 100% எதிர்பார்க்க முடியாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு யார் கூட பேசினாலும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார அவர் உச்சஸ்தானத்தை அடைவதன் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். அனாவசியமான வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. அதனால குடும்பத்தில் பெருசா பிரச்சனை இருக்காது. உங்க கோபத்தை கண்டு அனைவரும் அஞ்சுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. மேலதிகாரிகளுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வு தாமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் நிதானம் இழக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபாரிகளுக்கு இன்று கடுமையான செயல்பாடுகள் இருக்கும். உழைப்பும் அதிகரிக்கும். அதே சமயம் வருமானத்தில் தொய்வும் ஏற்படுறதுனால மனசுல எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானம் தேவை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கின்ற காரணத்தினால அவர்களிடம் உங்களுக்கு பொல்லாப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். அனாவசியமாக பேசுவீங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும். இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கே எரிச்சலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. மனம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சஞ்சலமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் அலைச்சல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். எதுக்கு போறீங்க, எங்க போறீங்கன்னு தெரியாது. ஆனால் போயிட்டு வெட்டியா சுத்திட்டு வருவீங்க. இதனால உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் மட்டும் இல்லாமல் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் அசதி ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சட்டுன்னு கோபம் வருதுனால தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. குழப்பங்கள் நிறைந்த நாள். இழப்புகள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குறிப்பாக அவங்க மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல், அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தந்தையுடனான மனஸ்தாபம் இன்று ஓரளவுக்கு சமாதானத்தை அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வீட்டில் பிரச்சனை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேற, எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது. வீட்டில் இருந்தால் எல்லாரோடையும் சண்டை போட்டுட்ருப்பீங்க. நிதானமாக இருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் இன்பிட்வீன் லைன்ஸ் எடுத்துக்கிட்டு குற்றத்தை கண்டுபிடித்து சண்டை போடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மன அயற்சி ஏற்படுகின்ற நாள்.
ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். எங்கேயாவது வெளியில் போவீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகலாம், இல்லை வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆஃபீஸ்க்கு வர சொல்லி உங்கள் மேலதிகாரிகள் உங்களை இரிட்டேட் பண்ண வைப்பாங்க. ஆனால் வேறு வழியில் போய் தான் ஆகணும். இன்றைக்கி மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டிலையும் அதிகமான வேலைப்பளு ஏற்படும். வீட்டை க்ளீன் பண்ணுறேன்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தான் தோண்ட தோண்ட புதையல் வரா மாதிரி தோண்ட தோண்ட குப்பைகளும் வேண்டாத விஷயங்களும் வெளிப்படும். அது வீட்டில் இருக்கிற நிம்மதியை தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். செல்வாக்கு குறையல, ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய நிதானமின்மை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். இதில் செலவு பத்தாததுக்கு செலவு வரத்துக்கு உண்டான நேரம். ஏன்னா விரையாதிபதி உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையருடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஏன்னா பித்ருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன். அவர் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் கூட தந்தை கூட இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படும். 4ஆம் இடத்துல மாத்திருகாரகன் சந்திரன் இருக்கார். சனி பார்வையில், குரு பார்வையில் இருந்தாலுமே வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அப்படி சப்போஸ் அவங்க கூட பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா மேல் அதிகாரிகள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இபி இல்லை தண்ணி வரலன்னு சொல்லிட்டு உங்களுடைய தொகுதி உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு, கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு வருவீங்க. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற, சுகக்குறைவு ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசதி ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வெளியில் போகலான்னு சொன்னால் வெளியிலையும் போக முடியாது. ஆனால் அஃபிஷியல் வேலை இருக்குது, அதனால் வெளியிலையும் போக வேண்டிய சூழ்நிலை. இப்படி 2 கட்ட நிலைமையில் இருக்கிறதுனால வீட்டை விட்டுட்டும் வெளியில் போக முடியல. வெளியில் போகணுன்னா ஆஃபீஸ் பிரச்சனையாகும். அப்படிங்கிறது இழுபறி நிலைமையில் இருக்கீங்க. அதனால் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்பட மாட்டார்கள். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். இளம் வயது பிராயத்தினராக இருந்தால், அதாவது வயதில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சில காரியங்கள் நடந்ததுன்னா அதில் ஏற்கனவே இருக்கிற சிக்கல் பத்தாதுன்னு வேறு சிக்கல்களும் பணப்பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திற்காக, அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள். உங்கள் பேச்சை கேட்காம அவங்க எதையாவது சாப்பிட்ருப்பாங்க. அஜீரண கோளாறு, உடல் ஒவ்வாமை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வண்டி ரிப்பேரு, வண்டி ஏதாவது போகிற வழியில் நடு ரோட்டில் பஞ்சராகி நிற்கிறது, இல்லாட்டி யாராவது உங்கள் வண்டி மேலே இடிச்சிட்டு உங்கள் வண்டிக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று அனாவசியமான செலவுகளும் உங்களுக்கு காரிய தடைகளும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. இன்று உங்கள் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் வெளியில் அவுட்டிங் போவீங்க. இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் ஷட்டில் காக், டென்னிஸ் இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களை பற்றி வீட்டுக்கு உங்கள் பெற்றோரிடம் பெருமையாக பேசுவார்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற கோபத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்றா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான்.
அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷமான செய்திகளை கொடுக்கும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு நிலுவைத் தொகைகள் வசூலாகக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால கையில் அபரிமிதமான பணப்புரள்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக மதிப்பு மரியாதைன்னா உங்கள் சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷனில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் மன நிறைவு, குதூகலமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வரவுகள் வரும். உங்களுடைய உறவினர்கள், நீண்ட நாட்களாக சந்திக்காத உறவினர்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குதூகலத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய அத்தியாயம் வாழ்க்கையில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வரவு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களை சந்தித்து பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது அவுட்டிங்னா பீச்சு, பார்க்கு, தியேட்டர், மால், எங்கே போனாலும் சரி இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருக்காரு. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தாருடன் வாக்குவாதம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பணத்தேவை வரதுனால பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோருடன் கேட்டால் அவங்ககிட்டேருந்து ஒழுங்கான பதில் வராது. குழந்தைகள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யாருக்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு கேட்டால் தந்தையிடம் கேட்டால் அவரும் பணம் கொடுப்பாரு, ஆனால் வேண்டாத பேச்செல்லாம் பேசுவார். அதனால் இன்றைக்கி சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்கள் கேட்கக்கூடிய நபர் உங்களை தப்பாக கிண்டல் பண்ணி பேசுறது, இல்லை உங்களுடைய கடந்த கால தவறுகளை பற்றி பேசுறது அப்படின்ட்டு பேசி உங்களை எரிச்சல் படுத்துவாங்க. அதனால் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருப்பது நல்லது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் மகம் நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள், விரக்தியான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி அந்த பணத்தை, அதாவது ஒரு தட்டை போய் கடன் கேட்க போனீங்கன்னா கூட என்னமோ தலையெழுத்தேண்டு போய் கேட்குற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் அதிக பிரசங்கித்தனமான இல்லை முட்டாள்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி வாக்குவாதம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், யாருக்கிட்டையாவது நீங்கள் சல்லுன்னு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லோரும் உங்களிடம் பேசுவதற்கே அஞ்சுவார்கள். அதாவது அஞ்சுவார்கள்னா உங்களை உதாசீனப்படுத்திட்டு போவாங்க. அதுவும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும். ஏன்னா குழந்தைங்க பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. அவங்க கேட்குறத எனக்கு இந்த க்ஷணம் வாங்கி கொடுன்ட்டு என்னை கொண்டு போய் அந்த காலேஜில் சேர்த்து இந்த இடத்துல சேர்த்து விடு, இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்த
இன்றைக்கி கிரியேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் இருக்காருன்ட்டு சந்தோஷப்பட முடியாது. தேய்பிரை சந்திரன் சனி பார்வையில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படும். ஒன்றும் இல்லாத விஷயம், அவர் சாதாரணமாக முடிக்க வேண்டிய விஷயத்தை அவர் ஏதாவது பண்ண போக அது பெரிய மருத்துவ செலவாக உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு விரக்தியான சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலாமா அப்படின்னா கடன் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள். மனசில் இருக்கிற கவலைகள் பறந்தோடும். என்ன கவலை இருந்தாலும் இன்றைக்கி அதை மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, சிரித்து மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வியாபார செழிப்புத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி குரு பார்வையில் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக சந்தோஷமான செய்திகளாக உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பில்லை, ஆனால் ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் இருக்குது, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதற்கு காரணம் சப்தமஸ்தான சனி ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் பார்வையை கொடுக்கறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடல் அசௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா மன நிறைவு ஏற்படுற மாதிரி சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனை முடிவுக்கு வருதோ இல்லையோ தள்ளி போட்டு அதை இன்றைக்கி சமாளிச்சிருவீங்க. இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் நண்பர்கள் அதாவது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாட்டினாலும் சின்ன சின்ன சங்கடங்கள், அனாவசியமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. இன்று உங்களுக்கு மன எண்ணங்கள், எண்ண ஓட்டங்களினால் உங்களுக்கு எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதுக்கு நினைக்கிறீங்கன்னு தெரியாது. எல்லா விஷயத்தையும் நினச்சி கடந்த காலத்தில் அவனுக்கு நான் அப்படி பண்ணினேன், இந்த ஆளுக்கு இப்படி பண்ணினேன், இந்த பையனுக்கு இந்த வேலை பண்ணினேன், இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ நீங்கள் செய்த உதவிகளை நினைத்து மன வருத்தம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பத்தாவதுக்கு செலவுகள் வேறு, கையிருப்பு கரையிற மாதிரி சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பு பாராட்டிய நபர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டாவது பணத்தை வாங்கிட்டு போவாங்க. சண்டை போடுறதுனால உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வண்டி வாகன வகையில் ரிப்பேர் செலவுகள், மெயின்டெனன்ஸ் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய அலுவலக ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால, அதாவது உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்களுடைய நிறுவனத்துக்கோ ஏதாவது ஒரு ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அந்த சொத்து வாங்கிறதுக்காகவாவது இந்த செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அஃபிஷியலாக நீங்கள் சில சமயம் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படும். இந்த செலவு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கையிருப்பு கரையாது. வர வருமானத்தில் தான் நஷ்டமாகுமே தவிர இருக்கிற பணத்திலேருந்து நீங்கள் கையெடுத்து செலவு பண்ண மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழியே சென்று உதவி செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அதனாலேயும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தை நினச்சி ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள்,
நான் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், அந்த தப்பு பண்ணிட்டேனே, இந்த தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து பண்ணோம், அவன் அந்த தப்பு பண்ணான், அதனால் நான் எனக்கு நஷ்டமாச்சு, நான் இந்த தப்பு பண்ணேன் அதனால் நஷ்டமாச்சுன்னு உங்களுடைய கடந்த காலத்தை ரீவைண்ட் செஞ்சு பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். இதனால் உங்களுக்கு நேர விரயம் மனவிரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும், அல்லது அசையா சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது சம்மந்தமாகவும் அந்த வக்கீலுக்கோ இல்லை வேற யாருக்காவதோ செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு அனாவசிய செலவுகளாக இருக்கும். ஏன்னா அதனால் எந்த லாபமும் இப்போதைக்கு வராது. அதனால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதில் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். அதாவது தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த ஒரு 10 நாளைக்கு அடுத்த அமாவாசை வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் மன வருத்தம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு செவ்வாய் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும், அதிருப்தி ஏற்படும். அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்பத்தாருடன் இருக்கலாம், சக பணியாளர்களுடன் இருக்கலாம், வாழ்க்கை துணையுடன் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் எல்லாரும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இந்த துலா ராசிக்காரங்களுக்கா இல்லை கன்னி ராசிக்காரங்களுக்கான்ட்டு மட்டும் இல்லை, 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த சங்கடம் இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலேயே எல்லாருக்குமே பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யார் அதிகமாக லாபம் அடையிறது அப்படின்னு பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கும் சரி, அதே சமயம் துலாம் ராசிக்காரங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் பண வருமானம், நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது. இருந்தாலுமே பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக வழக்கு ஏதாவது இருக்குது, இல்லை உங்கள் பேரில் யாராவது பணம் கட்டலை, இல்லை இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு ஏதாவது நிறுவனம் கேஸ் போட்டிருந்தா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எப்படின்னா நீங்கள் கட்டின பணத்தை அவங்க கவனிக்கலாங்கிற மாதிரி வந்துடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காத இருந்த நபர்கள்லாம் உங்களை தேடி மதித்து பேசுவாங்க. ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு, அதுவும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால வழக்குகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் எதிராக செயல்பட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு மனம் மாறி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களின் அஜீரண விஷயமோ, அஜீரண கோளாறு விஷயத்திலோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்கள் இப்படி எல்லாரும் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவார்கள். உங்களை பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இன்றைக்கி மன நிம்மதி ஏற்படும். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அனாவசிய வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் பேசுகிறத குறைச்சிக்கோங்க, லிமிட்டடாக பேசுங்க. எங்கே பேசுகிறோமோ அங்கே மட்டும் பேசுங்க. பேச்சை குறைத்தால் பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஆரோக்கியத்திற்கும் சரி, பிரச்சனைகளுக்கும் சரி என்ட்ரி பாயிண்ட்டே வாய் தான். வாயை கண்ட்ரோல் பண்ணால் ஆரோக்கியத்திலும் நல்லா இருக்கலாம், பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. மரியாதைகள் உயர்கின்ற யோகமான நாள். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடின உழைப்பு தேவைப்படும். உடல் அசதியையும் மீறி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் அசதிக்கு காரணம் என்னென்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தான். குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் வாக்குவாதம் இருந்தாலும்
கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லைன்ட்டு வெட்டைத்தனமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆஃபீஸ்க்கு தேவையான கடனை வாங்குவீங்க. அதாவது உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு தேவையான கடனை வாங்கி சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இன்னும் உங்களுடைய வருமானம், நிஜ வருமானம் உங்கள் கைக்கு வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவரை கொஞ்சம் கடன் வாங்கி தான் சமாளிக்கணும். இன்று உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழில் நிறுவன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகப்படியான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சோர்வு கிடையாது, மனசில் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய நேரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவங்க 3-4 பேர்த்துக்கும் இன்று அமோகமான பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, சொந்தமாக நிறுவனத்தை நடத்துகிறீங்கன்னா, அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட நிறுவனம், டியூஷன் சென்டர் இல்லாட்டி ட்ரைனிங் சென்டர், டுட்டோரியல் சென்டர், இந்த மாதிரி ஏதாவது இல்லை, நீங்கள் பேச்சு பயிற்சி கொடுக்குறீங்க, அதாவது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் நல்ல அமோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விஸ்தீரணத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஸ்தீரணம்னா விரிவாக்கத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய இடத்துக்கு உங்கள் ஆஃபீஸை மாற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில், பாக்கியஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. சண்டையெல்லாம் இருக்கும், ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால சண்டை. மற்றபடி எந்த விதமான கெடுபலனும், குடும்ப பிரிவை ஏற்படுத்துகின்ற சங்கடம் எதுவும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த சனியின் பார்வையில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் அல்லது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் தந்தைக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களும் இது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அது அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்காக அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். கடந்த கால நினைவுகள் உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் உங்கள் அப்பா செஞ்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து, அப்பா இப்படி பண்ணிட்டாரு, அப்பா அப்படி பண்ணிட்டாருன்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரக்தி மனப்பான்மையின் காரணமாக வார்த்தைகளிலும் சற்று சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திருமண விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், திருமணத்தில் என்ன சார் சஞ்சலம்னா, திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் எதிர்ப்புகள் வலுக்குகின்ற சூழ்நிலை வரும். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, கடைசி நேரைக்கு ஓகே சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவார். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கணவருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். எதுக்கு வாக்குவாதம் பண்ணுறோம், யார் கூட பண்ணுறோன்னே தெரியாமல் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஒரே பாயிண்ட்டை தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தர் தங்களுடைய பாயிண்ட்டு தான் முதன்மை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க தரப்புலேருந்து அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க.
ஆனால் அதே பாயிண்ட்டு தான், அதே விஷயத்தை தான் நீங்களும் பேசுவீங்க, அதே விஷயத்தை தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் பேசுவாங்க. அதாவது கோபத்தில் உங்களுடைய மனசு விசாலமாக இல்லாமல் விலகி இருக்கிறதுனால அவர்கள் பேசும் வார்த்தைகளில் இருக்கும் உண்மைத்தன்மையை, அவர்கள் பேசும் வார்த்தைகளில் இருக்கும் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வலு சேர்க்கிற தன்மையை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு நிதானமாக அமர்ந்து பேசினால் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசளவில் விலகி இருக்கிறதுனால சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனக்குழப்பம், பணக்குழப்பம், வார்த்தை குழப்பம், குடும்ப குழப்பம்னு எல்லா விதத்திலும் குழப்பம் இருக்குது. எதுக்கு பேசுகிறோம், ஏன் பேசுகிறோன்னு தெரியாமல் நீங்களும் பேசுவீங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கறதா நினச்சி வேண்டாத விஷயத்தை, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இதில் 10ஆவதுக்கு விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, பணவரையும் சேர்த்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு பணவரையம்னா உங்களுடைய அஃபிஷியல் செலவு, உங்களுடைய ரகசிய செலவெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக சில செலவு பண்ணுவீங்க. அது வில்லங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த செலவுகளையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னா கூட இன்றைக்கி வாங்காமல் பல்ல கடிச்சிட்டாவது இருங்க, இன்றைக்கி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அடமாக உக்காடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப நிம்மதி இன்று விளைபோகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டமான சூழ்நிலை. காரணம் என்ன? ராசியில் சூரியன் இருக்கார், நட்சத்திரநாதன். உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருந்ததுன்னா இன்றைக்கி பிபி தலைக்கு மேலே, அந்த மெஷின் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெஷினை விட்டு அந்த மெர்க்குரி வெளியில் போகிற அளவுக்கு இருக்கும். அனாவசியமான தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். பதட்டத்தினால் வரக்கூடிய மந்தத்தன்மை. அதனால் 11 காரிய சிதறம்னு சொல்லுவாங்க. அதனால் நிதானமாக செயல்படுங்க. எதிர்த்தரப்பு அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சக பணியாளர்களோ இல்லை வாழ்க்கை துணையோ இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ, அவங்க கேட்குற விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு தப்பான முடிவெடுத்து இருக்கிற சிக்கலை பெருசுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சலனம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். என்ன குழப்பம்னே தெரியாது. ஏதோ ஒரு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்காது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதையாவது உளரப்போக அது வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் திருமண செலவு போன்ற விஷயங்களால் இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட திடீர் பராமரிப்பு செலவுகள், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட அது இன்றைக்கி செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 10 ரூபாவில் முடிக்க வேண்டிய விஷயம் அது 1000 ரூபாய்க்கு போய் நிற்கும். அதற்கு உங்கள் வீட்டுக்கு வேலை பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரீஷியன் தப்பான விஷயத்தை சொல்லி உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அந்த பணவரையத்தின் காரணமாக வார்த்தை விரயங்களும் குடும்பத்தில் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸை கொடுத்து உங்களுக்கு எரிச்சலை கொடுத்து சங்கடத்தில் ஆழ்த்துவாங்க. அதனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி ஏதாவது செலவு வந்ததுன்னா இன்றைக்கி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தள்ளி போட்டுட்டிங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இது இந்த மகர ராசிக்கு உண்டான பொதுவான பலன். தள்ளி போடுவதை முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ராசிநாதன் சனி 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு தன் பார்வையை கொடுத்தாலும் குரு சாதகமான இடத்துல பார்வையை கொடுக்குறாரு. இன்று உங்களுக்கு பழைய நினைவுகள், கடன் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மனசில் தெளிவு, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசுவீர்கள். அதாவது வேண்டாத விஷயத்தை பேசி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவீங்க. பெரிதுபடுத்தி பேசுறதுனால இன்று உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் உதவி செய்வார்கள். வாழ்க்கை துணையின் செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் இன்னைக்கு மனசு விட்டு பேசினா பாதி பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுறதுக்கு உண்டான மன ஓட்டத்தை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னோட பெரியவன், உனக்கு அண்ணன் அக்கா அப்படிங்கிற அட்வைஸ்லாம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவை அவங்கக்கிட்ட உதவி கேட்குறது தான். அந்த உதவியை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எப்போவாவது பொய் சொல்லியிருப்பீங்க, அந்த பொய் இன்றைக்கி வெளியில் வந்துடும். அதனால் சிரித்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகளை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்காரு. அடுத்து ஒரு வாரத்தில் ஒரு உச்சஸ்தானத்தை அடைவதன் காரணமாக தொழில் நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கூட டெம்பரவரி தான். அதனால் அவசரப்பட்டு எந்த கடனையும் அதிகப்படுத்திக்காதீங்க. ஏன்னா நிரந்தர தொழில் அமையிற வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலேயோ அல்லது கடன் விஷயத்திலேயோ மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை அடைக்க முடியலேங்கிற ஒரு வருத்தம், இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற கடன் பத்தாதுன்னு இன்னொரு கடன் வாங்கணுமான்ட்டு ஒரு வருத்தம். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலத்தை சந்திப்பார். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியமும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் வீட்டில் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. இன்றைக்கி இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, குழந்தைகள், உடன் பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ கேட்கலாம், இல்லை அக்காட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே அவங்கக்கிட்ட பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனால் இருப்பினும் அந்த பற்றாக்குறையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களின் வருகை காரணமாக, உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அண்ணன் தம்பிக்கிட்ட கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை வாங்கி பொருளை வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த உங்கள் அண்ணனோ தம்பியோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத பேச்சு வாங்கிறதுக்கும் சூழ்நிலை இருக்குது. அதாவது இந்த செலவெல்லாம் இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அந்த தொழிலுக்கு உண்டான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சி அடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு உள்ள நாளாக இருக்கும். தசமஸ்தானாதிபதியான குரு 2ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கிறாரு. தொழில் உத்தியோகம் மேன்மையை அடையும். யாராவது உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டு உங்கள் பேரில் கேஸ் போடுறேன்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் தவிடுபொடி ஆகிறதுக்கு உண்டான வாக்குச்சாதினம் உங்களிடம் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த சில நபர்கள், அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டு இருந்த நபர் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இருப்பினும் ஏதோ ஒரு சலிப்புத்தன்மை உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் அதை உதாசீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.